செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ அதோட டைட்டிலே வந்து நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. செகண்ட் நார்மல் ஃபார்முடைய கண்டிஷன் என்னன்னா, எந்த ஒரு டேபிள்லயும், எந்த ஒரு காலம்லயும் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு டேபிள் செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்கணும்னா, டேபிள் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் வீடியோல பார்த்தோம். இந்த டேபிள்ல வந்து மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் இருக்கு. எந்த காலம்லயும், எந்த செல்லையும் 2 வேல்யூ இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும். அட்டாமிக்கா இருக்கணும். ஸோ அதனால இது என்ன பண்ணணும்னா, சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட்டா மாத்தணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல பண்ணோம். ஸோ டேபிள் ஷுட் பி இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அதுக்கப்புறம் டேபிள் ஷுட் தேர் ஷுட் நாட் பி எனி பார்ஷியல் டிபெண்டன்சி. ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சியா என்னன்னு பார்ப்போம். இந்த டேபிள் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பிரைமரி கீ, ரெஜிஸ்டர் நம்பர். ரெஜிஸ்டர் நம்பரை பிரைமரி கீயா வச்சிருக்கோம். பிரைமரி கீனா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ இந்த டேபிள்ல எந்த பேர்ல எல்லாம் கவின் அப்படின்னு ஒரு பேர் இருக்கோ, அந்த பேருடைய டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கரெக்டா எடுத்துட முடியுமா? அதாவது கவின் ஜென்ரலா என்ன சொல்ல போனா, கவின் அப்படிங்கிற பையனுடைய டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி நம்ம கொரி கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல 2 கவின் இருக்கு. அப்போ கரூர்னு எடுத்துட்டு வரதா, கோயம்புத்தூர்னு எடுத்துட்டு வரதான்னு எஸ்கியூஎல் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டா? ஸோ நேம் அப்படிங்கிற ஒரு காலம் வச்சு யூனிக்கா டேட்டாவை எடுத்துட்டு வர முடியாது. ரைட். இப்போ பிரான்ச்சுக்கு வருவோம். MECH அப்படிங்கிற பிரான்ச்சோடைய டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு வர சொன்னா கரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு வருமா அப்படின்னா முடியாது. அதில் 2 ஏன்னா அதில் 2 டிஸ்ட்ரிக்ட் கலந்துருக்கு. ஸோ இதுவும் இந்த பிரான்ச் அப்படிங்கிற காலம் வச்சு டேட்டாவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. டிஸ்ட்ரிக்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்போ எந்த ஒரே ஒரு காலம் வச்சு யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா ரெஜிஸ்டர் நம்பர். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ABC001 அப்படிங்கிற ரெஜிஸ்டர் நம்பருடைய நேம் எடுத்துகிட்டு வர முடியுமான்னா கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா ABC001 அப்படின்னு வேற ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ABC001 அப்படிங்கிற ரெஜிஸ்டர் நம்பருடைய பிரான்ச் எடுத்துகிட்டு வர முடியுமான்னா முடியும். அதே மாதிரி ABC001 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு வர முடியுமான்னா எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது வந்து யூனிக். வேற யாரும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டா அடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் வேற தான் இருக்கும். ABC001ங்கிறது ஒரு டைம் தான் வரும். ஸோ அதனால தான் அதை வச்சு எல்லா ரெக்கார்டையும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் அதை வந்து பிரைமரி கீயாக வச்சிருக்கிறோம். பிரைமரி கீங்கிறது அப்படிதான் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு காலம் தான் பிரைமரி கீ. அப்படிப்பட்ட காலம் வந்து இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் தான். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சே பார்த்தீங்கன்னா நேம், பிரான்ச், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ABC002 அப்படிங்கிற ரெக்கார்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கரூராக இருக்கும். ABC004னா அதோட டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூராக இருக்கும். ஸோ இந்த நம்பரை மாற்ற இந்த டேட்டாவும் மாறும். ஸோ இந்த 3 காலமும் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதுதான் டிபெண்டன்சி. ஆக்சுவலாக டிபெண்டன்சினா என்ன? இதுதான் டிபெண்டன்சி ஆர் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. பார்ஷியல் டிபெண்டன்சினா என்னன்னு பார்ப்போம். இந்த சாம்பிள் டேபிள் எடுத்துக்கோங்க. இந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கு, ஆனால் செகண்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்காக இப்படி ஒரு டேபிள் எடுத்திருக்கோம். இதில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது, ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது, கோர்ஸ் நேம் இருக்குது, கோர்ஸ் ஃபீ இருக்குது. அதாவது இது கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி டேபிள்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் வந்து எந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான், எவ்வளோ ஃபீ பே பண்ணியிருக்கான், இல்லை எவ்வளோ ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் கீழே பிரைமரி கீ என்னன்னு இதில் பார்ப்போம். இப்போ ABC001 கோர்ஸ் ஃபீ என்னன்னு நம்ம ஜென்ரலாக பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா ABC001ங்கிறது ஒரு கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டான், 10 கோர்ஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ ஜென்ரலாக ABC001ங்கிறத வச்சு ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அது பிரைமரி, அந்த காலமே பிரைமரி கீயாக இருக்க வாய்ப்பில்லை. சரி, அப்போ வந்து கோர்ஸ் நேம் அப்படிங்கிற காலமை பிரைமரி கீயாக வைக்கலாமா அப்படின்னா, ஸோ இது வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஜாவா அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேல்யூவில் நிறைய ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இடத்துல இந்த கோர்ஸ் நேம் அப்படிங்கிறதையும் பிரைமரி கீயாக வைக்க முடியாது. ஸோ அப்போ பிரைமரி கீ இதில் என்னவா இருக்கும்னா காம்பினேஷன் ஆஃப் 2 காலம் இருக்கும். ரெஜிஸ்டர் நம்பர், கோர்ஸ் நேம் ரெண்டையும் சேர்த்து தான் பிரைமரி கீயாக வைக்க முடியும், விச் இஸ் கால்ட் அஸ் கேண்டிடேட் கீ. இது ரெண்டும் சேர்ந்து தான் பிரைமரி கீ. அடுத்தது நம்ம கிட்ட இருக்க நான் பிரைம் அட்ரிபியூட்ல நான் பிரைம் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீ. பிரைமரி கீ இல்லாத ஒரு காலம் வந்து கோர்ஸ் ஃபீ. இந்த கோர்ஸ் ஃபீ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? ஆக்சுவலாக இந்த பிரைமரி கீ 2 அப்படின்னா இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இது ரெண்டையும் கம்பைண்டாக டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஆனால் இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் என்னவா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். ஜாவா அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ வந்து 1750. C++ அப்படின்னா 800. ஸோ இதில் பாருங்க ABC002 அப்படிங்கிற பையனுக்கும் ஜாவா 1750 தான். ABC004 அப்படிங்கிற பையனுக்கும் ஜாவா 1750 தான். ஸோ கோர்ஸ் ஃபீ அப்படிங்கிறது வந்து டிபெண்ட் ஆன் கோர்ஸ் நேம் காலம் அலோன்.
ஆனா நம்மகிட்ட பிரைமரி கீ என்னது? இது 2ம். ஸோ 2 காம்பினேஷன் ஆஃப் 2 காலம் அந்த பிரைமரி கீல ஒரு காலம் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு பார்ஷியலா. ஸோ பார்ஷியல் டிபெண்டன்ட் ஆஃப் பிரைமரி கீ. ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டின் இதான். கோர்ஸ் ஃபீ டிபெண்ட் ஆன் ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் கோர்ஸ் நேம் ஆர் போத். ஸோ இதுல வந்து கோர்ஸ் நேம் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இதுதான் பார்ஷியல் டிபெண்டன்சி. இந்த பார்ஷியல் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணிட்டா இந்த டேபிள் இஸ் செட் டு பி செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டேபிள 2ஆ பிரிக்க போறோம். ஸோ 3 காலம் தான் இருக்கு. எப்படி 2ஆ பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் நம்பர், கோர்ஸ் நேம். அதாவது எந்த ஸ்டூடண்ட் வந்து எந்த கோர்ஸ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஒரு டேபிள்லயும், கோர்ஸ் நேம் அதோடைய கோர்ஸ் ஃபீ அப்படிங்கிறது ஒரு டேபிளையும் பிரிச்சு போட போறோம். ஸோ இதுதான். ரெஜிஸ்டர் நம்பர் அதோடைய கோர்ஸ் நேம். இப்ப இந்த டேபிள்ல பாருங்க, இதுல என்ன பிரைமரி கீ? ரெஜிஸ்டர் நம்பர் தான் பிரைமரி கீ. யூனிக்கா தான் இருக்கும். ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னா அடுத்த வேல்யூ அதே வேல்யூ வராது. கன்டினியூஸா. கன்டினியூஸா மட்டும் இல்ல. வேல்யூ த்ரூ அவுட் தி டேபிள் ஏபிசி 001 ஒரு டைம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வராது. ஐ மீன் வராதுன்னா, இந்த டேபிள பொறுத்தவரைக்கும் இது 2ம் தான் கம்பைன்டா பிரைமரி கீ. ஏன்னா, ஏபிசி 001ங்கிற பையன் வந்து சிக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான். ஏபிசி 001ங்கிற பையன் ஜாவாக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது 2ம் சேர்ந்தது தான் கீ. நான் பிரைம் அட்ரிபியூட் இந்த டேபிள்ல இல்ல. ஸோ இதுல பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. அடுத்தது இந்த டேபிள்ல கோர்ஸ் நேம், கோர்ஸ் ஃபீ. ஸோ இதுலயும் பார்ஷியல் டிபெண்டன்சி இல்ல. ஸோ கோர்ஸ் நேம் தான் இதுல பிரைமரி கீ. இந்த கோர்ஸ் நேம பொறுத்து இந்த கோர்ஸ் ஃபீ வரும். கோர்ஸ் ஃபீ ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் பிரைமரி கீ. ஸோ நம்ம என்ன பண்ணுமோ அதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரிமூவ் தி காலம் கோர்ஸ் ஃபீ ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டேபிள் அண்ட் த கோர்ஸ் நேம் அண்ட் கோர்ஸ் ஃபீ இன் செப்பரேட் டேபிள். ஸோ இதை செப்பரேட் டேபிளில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேபிள் இந்த 2 டேபிளும் சேர்ந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. ஸோ இதுதான் செகண்ட் நார்மல் ஃபார்முடைய எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது கிளாரிஃபிகேஷனாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்தர் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.